சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் மீது 13 பிரிவுகளில் சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. அதிமுக ஆட்சிக் காலத்தில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜியாக பொன் மாணிக்கவேல் நியமிக்கப்பட்டார். அப்போது சர்வதேச கடத்தல் கும்பலோடு கூட்டுச் சேர்ந்து பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சிலைகளை கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு திருவள்ளூர் டிஎஸ்பியாக இருந்த காதர் பாஷா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். தன்னை பழிவாங்கும் நோக்கில் தனக்கு எதிராக பொய் வழக்கு பதிவு செய்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரி பொன் மாணிக்கவேல் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சஸ்பெண்ட் செய்யப்பட்ட டிஎஸ்பி காதர் பாஷா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதை எதிர்த்து பொன் மாணிக்கவேலும் வழக்கு தொடர்ந்தார். இந்த நிலையில் பாலவாக்கம் காமராஜர் சாலையில் உள்ள பொன் மாணிக்கவேல் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் நேற்று காலை முதல் 8 மணி நேரம் சோதனை நடத்தினர். இதில் சிலைகள் தொடர்பான அரசு ஆவணங்கள் உட்பட ஏராளமான ஆவணங்கள் சிக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் இதுகுறித்து பொன் மாணிக்கவேலுவிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவர் மீது 13 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.